இன்றைக்கு நான் சுகேஷன். இன்றைய தினம் இங்கே பால் சுகேஷன் நிகிஷ் சேனலில் குறிப்பிடத்தக்காக உலகத்தின் சுழற்சி பாதையில் வியப்படையத்தக்கதாக உள்ள நாள்தான் இன்றைக்கு என்ன நாள் தெரியுமா? அதை கூறுவதற்கு முன்பாக இந்திய பாரம்பரிய இந்திய மாநாட்டில் இந்திய கலாச்சாரத்தின்படி இந்திய தேசத்தில் தமிழ்நாடு மாநாட்டில் சென்னை மாவட்டத்தில் இன்றைக்கு தீபாவளி பண்டிகை. இன்றைக்கு சந்திராஷ்டமம் என்னவென்றால் சதயம் அவிட்டம். இன்றைக்கு நிறைந்த நரகாசுர சதுர்தசி என்றால் கிழக்கு பஞ்சாங்கத்தின் பொழுது நரகாசுரன் என்ற கொடிய அசுரனை வீழ்த்தியதினால் ஸ்ரீ கிருஷ்ண பெருமாள் சத்யபாமா உடன் ஒரு ஃபோர்ட் நைட், அதாவது சாயங்காலம் மற்றும் விடியற்காலையின் நேரத்திற்கு இடைவெளியில் நாரகாசுரன் போன்ற கொடிய அசுரர்கள் ராவணேஸ்வரன் இலங்கையை ஆளுகின்றார். இலங்கை ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் மற்றும் ஏனைய இதிகாசங்களிலும் குறிப்பிடத்தக்க உள்ள ஒவ்வொரு அரக்கர்களையும் மகிஷாசுர மர்த்தினி தரங்க வீடியோவில் நான் ஆஷாக ஸ்ரவண சாரதிய நவராத்திரியின் ஆயுத பூஜை விஜயதசமி சுப நிவர்த்திக்கான வீடியோவை பதிவிட்டேன். அன்றைய தினம் அதற்கும் அப்புறமாக பௌர்ணமி. புரட்டாசி மாதம் பௌர்ணமியை கூறிவிட்டேன். பௌர்ணமியின் சிறப்பம்சங்கள்: பௌர்ணமி தாட்ச நேரம், பௌர்ணமி ரிஷபாகு நேரம், கர்ப்பங்களும் அதன் சாஸ்வதங்களையும் கூறினேன். இன்றைக்கு நரகாசுர சதுர்தசியில் மீண்டும் இன்றைய நாளின் மூலாதார குழந்தைகளை இப்பொழுது பதிகிறது. என் நெஞ்சம் பரவசமடைகிறது. இன்றைய தினம் ஸ்ரீ கிருஷ்ண பகவானானவர் நரசிம்மர் ஏழாவது அவதாரமாக ஸ்ரீராமபிரார் மற்றும் 9வது அவதாரமாக ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கலியுகத்தில் துவாபர யுகத்தில் எண்ணற்ற வார்களை சதிக்கிறார்.
கங்க பௌர்ணமி புரட்டாசி மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. ஏறக்குறைய 14 நாட்கள். ஆக நாளைய தினம் திங்கட்கிழமை. நாளைய தினம் தீபாவளி பண்டிகை, பகா தீபாவளி. நாளைய தினம் பகா தீபாவளி. ಕಲಿಯುಗ ಬರಕ ಹೇಮಸಿಂಹ ಗಜಾನನಂ ಭೂಕಗಂ ಕಪಿಕ್ಕ ಜಂಬು ಫಲಕಾರ ಪಕ್ಷಿಕಂ ಮಾಸುಕಂ ಶೋಕರಿಂಗಂ ನಮಾಮಿ ವಿಘ್ನೇಶ್ವರ ಪಾಕ ಪಂಕಜಂ. ಓಂ ಪುರಸ್ಸಹ ಕರ್ಸವಿ ಕುರ್ವರೀಯಂ ಭರ್ಗೋ ದೇವಸ್ಯ ಧೀಮಹಿ ಧಿಯೋ ಯೋ ನ ಪ್ರಚೋದಯಾತ್. ஓம் ஸ்ரீ கிரியம்பக்கம் விஜாமகி புஷ்டிவர்க்கனம் பூர்வர்க்கனிய மன்கனா முக்கியமுகி எம்மம் உடுக்க. எக்காவக அவகரமாக ஸ்ரீ கிருஷ்ண பிரான் மங்ககோபர் நவமிக சோழா மகராங்ககிரம் குருஷேத்திரம் போர் புரிந்து நரகாசுரன் என்ற கொடிய அசுரனை வரைக்குள்ள அருண் ஜகத்கசி திடீர் அருண் நாளைய தினம் பகா தீபாவளி. இன்றைய தினம் ஜோதி தீபாவளி. ஜோதி தீபாவளி என்ற இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பெரிய தீபாவளி. நாளைய தினம் சோமவார் சந்திராஷ்டமம் நிறைந்த அமாவாசை திதி. நாளைய தினம் ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ விஷ்ணு பக்கை, ஸ்ரீ விஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணன், சேஷநாத், பத்மநாபரின் அனந்த பத்மநாபரின் 5 கலை மாதம் வலது புறத்தில் உள்ள லட்சுமி தேவிக்கு நாளைய தினம் முங்கு வேலை அபிஷேகம் நடக்கும். அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரம். ஸ்ரீ கணலட்சுமிக்கு ஏதுவான நேரம். அப்பொழுது ஜெய் மா லட்சுமி ஆரத்தி. ஜெய் மா லட்சுமி ஆரத்தி. ஜெய் லட்சுமி மாக்கா ஐயா. ஜெய் லட்சுமி மாக்கா. ஓம் ஸ்ரீ விஷ்ணு விஷ்ணு வஜ்ரகவ பூக பவ்ய பிரதக் பூகதிபவ பூக பாவனக பூகாத்மாத்மச்ச முக்கநாத்மாகதி அவேக ஷக்கர்யாச்சர ஏவச்ச யோக விகஞங்கோ பிரகணபரிசேஸ்வர ஸ்ரீநாகசிம்ம புஷ்யம கேசவ புருஷோத்தமः சர்வசிவஸ்கம் பூகா நிதிரம் ஜெய பூகா நிதிரம் ஜெய கம்பவாமு ரிஷிகேஷ பத்மமேயோ கலங்கரி ஆதிசனம் மாக்ரியோம புனர் வசுவு ரிஷி பிக்பரி கீகானி ஞானி வக்யானி பத்மானி உபவேக ரிஷிநாமம் சஹஸ்ரஸ்ய வேதவியாசம் மகாமணிः ஸ்கந்த அனுஷ்கரானங்கம் அகரங்கேவதி சுகः. நாளைய திங்கட்கிழமை அத்தியகி சுகம் கேசவம் ஸ்ரீகிருஷ்ண தாமோதரம் ஸ்ரீராமநாராயணம் ஜானகி வல்லபம். ஓம் நம சிவாய. நாளைய தினம் மெயின் தீபாவளி மெயின் தீவாஸ், பெரிய தீபாவளி, மகா தீபாவளி,
நாளைய தினம் முக்கியமான நாள். அதுவும் நாளைய தினம் இன்றைய தினம் சதுர்தசி திதியானது ஏறக்குறைய மாலை 4:30 முதல் நாளைய தினம் இரவு 10:30 வரையிலாக இருக்கும். இன்றைய கௌரி நேரம் துலா லக்னத்தில் கௌரி நேரம் 9:30 முதல் 10:30 மணி வரையிலும் மகா கௌரி நேரம் காலையில் 10:30 இருந்து 11:30 மணி வரையிலும் சந்திராஷ்டமம் திதி அல்லது இன்றைய அவிக்கம் நாளைய தினம் சோமவாசர தீபாவளி பண்டிகை நேற்றைய தினம் கனத்திரைராஸ் கிரயோகசி பிரகம ஏகாதசியானது முந்தைய நாள் வெள்ளிக்கிழமை அன்று பெருமாளுக்கு உகந்த பெருமாள் அழகருக்கு உகந்த நன்னாள். ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் சமேத பத்மாவதி மாலான் அலங்கரிக்க அலமிரு நங்கை இன்றைக்கு உத்திர மாயூரம் சந்திரசேகரர் ரகத்தில் பவனி இன்றைக்கு உத்திரமாயூரம் பெருமாள் இளநீரை இன்றைய மறுக்க குறிப்பாக இளநீரை கரையல் நெல்லிக்கனி நெல்லிக்காய் மற்றும் ஊறுகாய் மாங்காய் இவைகளை எல்லாம் மையாக அரைத்து உட்கொள்ளணும். மற்றும் இன்றைய பழமொழியானது தீபாவளியின் முந்தைய நாள் ஆகிய ஞாயிற்றுக்கிழமை மற்றும் நாளை தினம் பகா தீபாவளி இன்றைக்கு சௌக்கி தீபாவளி அதையே கூறுகிறேன். நாளை தினம் மாலை 5:30 மணியிலிருந்து 8:30 இரவு 8:30 9 மணி வரைக்கும் ஜெய் மகாலட்சுமி ஆரத்தி விசேஷ ஆரத்தி எங்கள் பிரம்ம முகூர்த்தம் நேர அப்பொழுது தான். ஓம் நம சிவாயவும். இனிய தீபாவளி பண்டிகை 2025 சோபத்திற்கு விஸ்வாவசு வருஷத்திற்கான சோபத்திற்கு உலகத்தில் தர்க்க ரதியாங்கள் ஆலய மங்களத்தை உண்டு பண்ண ஆங்காங்காலே பெரிய சுகராக சூரியன் ஒளிக்கோடாக இருக்கும்போது ஏதேனும் அலங்கன் இடிப்படலாம். அங்கே எளிதும் இருக்கையும் போக்க நரகாசுரன் போன்ற அசுரன்கள் அரக்கங்கள் இருக்கு சமானம் இருளிலிருந்து வெளிச்சத்தை உங்களுக்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பகவத்கீதையில் கமேவ மக்கா பிக்காச்சமிவ குமிவ சங்குஷ்க சகாசமிவ குமிவ கிருஷ்ணம் சரணங்கமிவ குமிவ வித்யா குமிவ கிருஷ்ண சரணம் குமிவ வித்யா பஜனம் நமாமி. இன்றைக்கு உத்திரமாயூரம் வெள்ளிச்சக்கர வாகனத்தில் பவனி நேற்றைய தினம்
கணக்கேராஸ் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமானவர் விராலி மலையில் உள்ள ஒரு பச்சை மரத்தில் விருட்சத்தின் அடியில் நிழல் காய்வதற்காக அவரது ரிஷிகளும் அவரது சீடர்களும் காயும் பொழுது மரமானது கீழே விழும்பொழுது ஸ்ரீ கிருஷ்ண பகவானவர் தனது சீடர்களை காக்க நாகசிஷியில் சமுத்திரத்தில் எண்ணற்ற லீலைகளை செய்துள்ளார். சமுத்திரம் நடுவில் உள்ள நடு மையத்தில் உள்ள சேஷநாகருக்கு பள்ளி கொண்டுள்ளார். அவர் நஞ்சு விகமானது சமுத்திரம் முழுவதும் கரண்டு ஆகாமல் சமுத்திரத்தில் உள்ள நீர்வாழ் உயிரினங்கள் அனைவரையும் தனது புலங்களாக எண்ணி பார்த்து வைத்து அவர் எண்ணற்ற அசுரங்களை வதைத்துள்ளார் மற்றும் எண்ணற்ற நல்ல அற்புதங்களையும் செய்துள்ளார். தன்வந்திரி பகவான் உடல் ஆரோக்கியத்திற்கும் உட்கரில் எந்த நோய் நொடி இல்லாமல் பாதுகாக்கும் தெய்வம். அவருக்கு நேற்றைய தினம் முதல் நாள் தீபாவளி. இன்றைக்கு தீபாவளியின் நேற்றைக்கு பிரதிய நாள். இன்றைக்கு நாளைக்கு கிருத்திய நாள். கிருத்திய திதி சதுர்தசி திரையோதசி தீஹார் எங்கு அழைக்கப்படும் தெற்கு இந்திய மாநிலங்களில் கொண்டாடப்படும் கன்தேராஸ் முதல் நாள். நாளைய தினம் தீபாவளி பண்டிகைக்கு மறுநாள். இன்றைக்கு ரப்யோசானி 26ஆம் நாள். நாளைய தினம் ரப்யோசானி 27ஆம் நாள். According to English calendar, today is highlighted as the Diwali Eve and 19th. Today is 19th October 2025. 19th October 2025 Sunday. தமிழ் மாதத்தின் படி ஐப்பசி மாதம். நேற்றைய தினம் சனிக்கிழமை அங்குதான் துவங்கியுள்ளது. இன்றைக்கு 2ஆம் நாள் மகா தீபாவளி பண்டிகை. நாளைய தினம் அங்கு ஐப்பசி 3ஆம் நாள். அதன் பிறகு கேதாரம் ஒன்று அமாவாசை. கிறிஸ் பஞ்சாங்கத்தில் அம்மன் எங்கு அழைக்கப்படும் வைஷ்ணவாஸ் அஸ்வினிய மாதத்தில் Fervently celebrated festival. நாளைய தினம் மறுநாள் செவ்வாய்க்கிழமை நிறைந்த அமாவாசை. ஸ்ரீ கேதாரம் ஒன்று. அதற்கு மறுநாள் கோவர்த்தன பூஜை. அனைத்து சர்வேஸ்வரரின் மகாதேவரின் வாகனங்கள் அறிய பசு கோமாகா கோமதி காயத்ரி மாதாவின் பிரணவம் செய்து அனைத்து பசுபதியாக்களுக்கும் நெய்வேத்தியங்களை படைத்து அதன் பிறகு கடைசி நாளிய தீபாவளி பற்றி நிறைவு பெறும் பை பூஜா. பை என்றால் அபயங்கள் நிவாரணம். இன்றைக்கு நரகாசுர நிவாரண பூஜா அல்லது நரக சதுர்தசி என்று அழைக்கப்படும்.